ஓகேங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்ன மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு சில ராங்னஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க அப்படியே இது பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுல எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்ட். அந்த சிஎலுக்கு போட்டிருப்பேன், எஃப்க்கு போட்டிருப்பேன், அது ரெண்டுத்துக்கும் கரெக்ட். பட் நைட்ரஜனுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன வரும்னா எண்டோ வரும். ஏன்னா எக்ஸப்ட்னு கொடுத்துருந்தோம்ல, ஏன்னா எக்ஸப்ட் நைட்ரஜன். ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட்லேயே கொடுத்துருக்கோம், ஃபார் நியூட்ரல் எலமெண்ட் டெல்டா ஹெச் இஸ் எக்ஸோதெர்மிக் எக்ஸப்ட் நைட்ரஜன், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், இனர்ட் கேஸுக்கு மட்டும் எண்டோ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க எண்டோ வரும். அதே மாதிரி பெர்லியத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன வரும்னாக்க எண்டோ வரும். நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கும், ஆக்சிஜன் கிவ்ஸ் ஆக்சிஜன் பிளஸ் எலக்ட்ரான் வருதா? ஸோ உங்களுக்கு டெல்டா ஹெச் ஆஃப் கேட்டயான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நியூட்ரல் ஆட்டம், பட் இதுக்கும் வந்துட்டு எக்ஸெப்ஷன் கேஸ் தான். தீஸ் ஆல்சோ எண்டோ. ஓகேவா? அது மாதிரி ஆக்சிஜன்ல 2E-. ஸோ நம்ம இந்த இடத்துல பேசியிருப்போம், அதாவது ஜென்ரலா வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஆனயான்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுவும் எண்டோ தான் இல்லையா? ஃபார்மேஷன் ஆஃப் ஆனியான் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுவும் எண்டோ. இப்போ S+2 எலக்ட்ரான் ஃபார்ம் ஆனிச்சு, S2- அதுவும் எண்டோ. ஓகேவா? பட் Na++E- அப்படின்னாக்க அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸோ. ஏன்னா இது கேட்டையானுக்கு எக்ஸோ தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான், இது தெளிவாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. திஸ் இஸ் ஒன்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன். இப்போ ஸ்டெப் நம்பர் 1ல நான் என்ன பண்றேன், ஆக்சிஜன் பிளஸ் எலக்ட்ரானை சேர்த்து O- கொடுக்குறேன். இது எக்ஸோ தானப்பா? எஸ், திஸ் இஸ் எக்ஸோ. இதோட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா -150 கொடுக்குறாங்க. அதாவது டெல்டா ஹெச் வேல்யூ எனக்கு இங்க நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்டெப் டூல O- எலக்ட்ரானை ஆட் பண்றாங்க. இட் வில் பிகம் O2-. இப்போ இதுக்கு என்ன வரும், எண்டோ வரும். கரெக்டா? இதுக்கு வந்துட்டு எண்டோ வரும். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 800 வருது. டெல்டா ஹெச் வேல்யூ உங்களுக்கு பிளஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இங்க என்ன வரும்ன்றத பாருங்க. ஸோ O- கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஆக்சிஜன் பிளஸ் இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். ஸோ வி ஹாவ் அ 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் O2-. இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இங்க ஒரு 800, இங்க ஒரு 150. அப்ப 800 - 150 ஆன்சர் எவ்வளவு வருது, +650 வருது. ஆன்சர் பிளஸ்ல வருது. ஸோ திஸ் இஸ் எண்டோ. சரிங்களா? இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் நீங்க ஆட் பண்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல, ஏன்னா இது ஆல்ரெடி செகண்ட் ஆட்டத்துல எலக்ட்ரான் O- எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இதுல நீங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றதுனால அந்த இடத்துல இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாகுது. இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமானுச்சுன்னா டெல்டா ஹெச் வேல்யூ உங்களுக்கு எதுல இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நவ் யூ ஆர் கிளியர்? எஸ், வெரி நைஸ், குட். ஸோ இது மட்டும் தான் நீங்க மேஜரா தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நம்ம இதை சொன்னோம். ஓகே, சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டாபிக் போட்டுக்கோங்க, தட் இஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி. என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சைஸ். ஸோ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி எனக்கு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட அயனைசேஷன் எனர்ஜி மாதிரியே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும்
எலக்ட்ரான் அஃபினிட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒன்னு அதிகமானுச்சுன்னா இன்னொன்னு வந்துட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு தேர்டு பாயிண்ட், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ல என்ன என்ன மீன் பண்றாங்க? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்னா உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கு. ஸோ ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லி ஃபில்டு, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஹாஃப் ஃபில்டு. ஸோ ஃபுல்லி ஃபில்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் NP6, நம்ம ஃபுல்லா NP6 இப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் NP6. இதே ஹாஃப் ஃபில்டுல பாத்தீங்கன்னா NP2 NP3. யாருக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கணும்னா NP2க்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஃபுல்லி ஃபில்டுனாக்க NP6க்கு உங்களுக்கு ஜாஸ்தி, நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெனிட்ரேஷன் ப்ராசஸ். பெனிட்ரேஷன் ப்ராசஸ்னா ஊடுருவி போகக்கூடிய பவர், அது யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா NS1க்கு தான் ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி NP1. அப்ப லித்தியம் போரான் கம்பேர் பண்ணும்போது லித்தியமுக்கு தான் ஜாஸ்தி, சோடியம் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது சோடியத்துக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா இதுலதான் அந்த அந்த S1 கான்ஃபிகரேஷன் வந்துட்டு உங்களுக்கு இங்க அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டரின் செகண்ட் பீரியடுக்கும் தேர்டு பீரியடுக்கும் சொல்றேன். செகண்ட் பீரியட் அண்ட் தேர்டு பீரியட். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் ஒன் நோட் இட் டவுன். ஸோ செகண்ட் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கலாம்? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். கரெக்டுங்களா? ஸோ இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா வந்துட்டு பார்க்கும்போது இப்போ லித்தியம் இருக்கு, போரான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டத்துக்கும் பாருங்களேன், லித்தியம் வந்துட்டு 2s1 கான்ஃபிகரேஷன், போரான் வந்துட்டு 2p1 கான்ஃபிகரேஷன். ஸோ இப்ப இந்த ரெண்டத்துல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஆர்டர் நீங்க இப்ப எழுதணும். இது எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியான், பெரிலியம், நைட்ரஜன், போரான், லித்தியம், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஏன்னா ஃப்ளூரின்ல தான் உங்களுக்கு வந்துட்டு NP7 வரைக்கும் NP5 கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஸோ மெயின் திங் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிலியத்துக்கு இருக்கணும், நைட்ரஜனுக்கு, நியானுக்கு. இது மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். வேற எல்லாமே வந்து அதாவது எல்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். பாருங்க, ஃப்ளூரின், ஆக்சிஜன் ஆர்டர் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்பன், போரான், ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசி அந்த லித்தியம்ங்கிறது உங்களுக்கு வந்துடும். அந்த பெரிலியம் மட்டும் உங்களுக்கு மாறும். ரவுண்ட் பண்ணிருக்கிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி கிடக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது மாதிரி தேர்டு குரூப்ல வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. குளோரின், சல்ஃபர், சிலிக்கான், பாஸ்பரஸ், சோடியம், அலுமினியம், மெக்னீசியம், ஆர்கான். அவ்வளவுதான். ஸோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே, பட் இப்ப ஒரு சில பி பிளாக் எலமெண்ட் நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டியை கன்சிடர் பண்ணும்போது தேர்ட் பீரியட் எலமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் பீரியட் எலமெண்ட். இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோ, இது ஒரு கொஸ்டின் மாதிரி சும்மா நோட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோ. Why the electron affinity of third period of elements, third period of elements is more than electron affinity of second period elements. Electron affinity of second period elements. ஸோ இதை மீன் பண்றோம். இதுக்கு என்ன சார் மீனிங், என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட்லாம் என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். அதே தேர்டு பீரியட் பார்க்கும்போது அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் இதெல்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே, இப்போ ஃப்ளூரின் வந்துட்டு செகண்ட் பீரியட், இதோட கான்ஃபிகரேஷன் என்ன? 2s2 2p5 இருக்கும். இதே குளோரின் பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் பீரியடு, அப்போ வந்துட்டு 3s2 3p5 இருக்கும். இப்ப இதுல பாருங்களேன்,
இதுல மெயினா பார்க்கும்போது இங்க வந்துட்டு உங்களுக்கு 2p5 இங்க 3p5 ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பட் இப்ப இந்த கன்சிடரேஷன்ல பார்க்கும்போது ஃப்ளூரின் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஸ்மால் சைஸ், ஃப்ளூரின் வந்துட்டு ஸ்மால் சைஸ், இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லார்ஜ் சைஸ். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் ரீசன்பா, ஹை சர்ஃபேஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, ஹை சர்ஃபேஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லோ சர்ஃபேஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மோர் ரிப்பல்ஷன் இருக்கும். மோர் ரிப்பல்ஷன்னாக்க அதாவது அப்கமிங் எலக்ட்ரான்ஸ், வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வருது இல்ல, அதுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். இந்த பக்கம் குளோரின்ல கம்மியா இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லெஸ் அட்ராக்ஷன் ஃபார் நியூ எலக்ட்ரான்ஸ், லெஸ் அட்ராக்ஷன். பட் இங்க வந்துட்டு மோர் அட்ராக்ஷன் ஆஃப் நியூ எலக்ட்ரான்ஸ். இங்க லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். அப்படின்னா விச் மீன்ஸ் உங்களுக்கு லெஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? லெஸ் நெகட்டிவ் சார்ஜ். எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ்? டெல்டா ஹெச் வேல்யூ. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மோர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அவ்வளவுதான். இதான் வந்துட்டு அதுக்கான ரீசன். ஓகேவா? சோ இதே ரீசன் தான் நீங்க மொத்த எலமெண்ட்டுக்கும் எழுத போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கார்பனுக்கும் சிலிக்கானுக்கும் கம்பேரிஷன் கேட்பாங்க. ஏன் வந்துட்டு கார்பன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு, அதாவது இப்போ ஜென்ரலா கம்மியா இருக்கு, சிலிக்கானுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா விச் மீன்ஸ் நீங்க இந்த ரீசன் தான் எல்லாத்துக்குமே. ஓகேவா? சோ இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்ப ஹாலோஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலோஜன் ஃபேமிலி. இந்த ஹாலோஜன் ஃபேமிலியில ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆர்டர்ஸ் ஃப்ளூரின், குளோரின். இப்ப யூஸ்வலா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு இங்க வராது. எலக்ட்ரான் அஃபினிட்டி படி பாத்தீங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். குளோரின் தான் அதிகமா இருக்கும் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது. தென் அதுக்கப்புறம் புரோமின், அயோடின் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னன்னா இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். ஃப்ளூரின், குளோரின் அது மட்டும் தான். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட். இதே ஆக்சிஜன் ஃபேமிலியில நம்ம பார்க்கும்போது யூஸ்வலா ஆக்சிஜன் ஃபேமிலியில என்ன இருப்பாங்க? ஆக்சிஜன், சல்ஃபர் இருப்பாங்க. சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், போலோனியம். அப்ப சல்ஃபருக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். தென் செலீனியம், டெலூரியம், போலோனியம். கடைசியா தான் ஆக்சிஜனை தூக்கி வைக்கணும் நீங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா யூஸ்வலா நம்ம ரெண்டத்தை பார்க்கும்போது ஹாலோஜன் தான் இருக்கிறதுலயே எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமா இருக்கும். மேக்சிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட்ல யாருக்குன்னா ஹாலோஜன் தான். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்சிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட் டேபிள்ல யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரினுக்கு தான். சரிங்களா? சோ அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் பீரியாடிக் டேபிள் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரினுக்கு. அதே மாதிரி ஒரு பீரியட்ல யாருக்கு மேக்சிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருப்பாங்கன்னா ஹாலோஜனுக்கு தான் இருப்பாங்க. சரிங்களா? சோ இத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஓகே, இப்ப ஒரு சில கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அயனைசேஷன் எனர்ஜி இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாப்பா? அப்ப அப்படி இருக்கும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? சோ அப்ப போட்டுக்கோங்க ரிலேஷன் பிட்வீன் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்ப இதை ரெண்டத்தையும் பாக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே. இப்போ ஃப்ளூரின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின்ல எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க. அப்ப எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. அப்ப அது எலக்ட்ரான் அஃபினிட்டி தானே, F மைனஸ். இப்ப இதோட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா -320 கொடுக்குறாங்க. டெல்டா ஹெச் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ. அப்ப இது வந்துட்டு எக்ஸோதெர்மிக் தானேப்பா? ஓகே. இப்ப அதே F மைனஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா அங்க எனக்கு வேல்யூ வந்து 320. திஸ் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கரெக்டா? சோ முதல்ல இருக்கிறது எக்ஸோதெர்மிக், அடுத்தது வந்துட்டு எண்டோதெர்மிக். அப்போ மாடுலஸ் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஃப்ளூரின் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் F மைனஸ். ரெண்டு வேல்யூமே நீங்க என்னதான் எடுத்துக்க போறீங்க? கண்டிப்பா மைனஸ்ல தான் எடுத்துக்க போறீங்க. சரிங்களா? சாரி, பிளஸ்ல தான் எடுத்துக்க போறீங்க. இதுதான் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுதுங்களா? சோ இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹாலோஜனும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப்
ஹாலோஜனும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இது ட்ரூவா? எஸ், இட் இஸ் ட்ரூ ஒன்லி. அதே எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹாலோஜனும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹாலோஜனும் ஒன்னா அப்படின்னா நோ, ஃபால்ஸ். ஏன்னா எக்ஸெப்ஷன் இருக்கு, சரிங்களா? அதே எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எக்ஸும் ஒன்னா அப்படின்னா எஸ், ட்ரூ ஒன்லி. சரிங்களா? இட் இஸ் ட்ரூ ஒன்லி. ஓகே. ஓகே, ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் குளோரைடு, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் chloride ion from an isolated gaseous chlorine atom 3.8 electron volt. Energy is released, which would be equal அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. Which would be equal to option A, electron affinity of Cl minus, option B, ionization potential of Cl, option C, electronegativity of Cl, option D, ionization potential of Cl minus. இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு Cl வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, ஒரு Cl ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்துல இருந்து. ஸோ இதுல வந்துட்டு இதோட வேல்யூ 3.8 வோல்ட். எனர்ஜி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆனாலே உங்களுக்கு மைனஸ்ல தான் கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நியூட்ரல் குளோரின் ஆட்டம் அது ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க என்ன ஃபார்ம் ஆகுது? Cl மைனஸ், கரெக்டா? அப்ப Cl மைனஸ் அப்படின்னாக்க இதோட எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதா? அப்ப மைனஸ் 3.8 எலக்ட்ரான் வோல்ட் தானே எக்ஸோதெர்மிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் இப்ப அதே ஃபார்ம் ஆன Cl மைனஸ் கூடவே நான் என்ன பண்றேன்னாக்க இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்ப அது பிளஸ் 3.8 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்துட்டு எண்டோ. இப்ப எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் Cl-ம் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் Cl மைனஸும் ஒன்னு தானே? எஸ், திஸ் ஆர் ஆல் ட்ரூ ஒன்லி. இதை நம்ம பார்த்தோம் பாருங்க, முன்னாடியே பார்த்தோம் பாருங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹாலோஜனும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹாலோஜன் மைனஸும் ஒண்ணுதான். அப்ப இந்த ஆப்ஷன் எங்க சொல்லலாம்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு Na பிளஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறேன் NaG, இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறாங்க. திரும்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 சொல்றோம், இது NaS. இப்ப இதை பாக்குறீங்கன்னா இந்த 1, 2 இந்த ரெண்டு ப்ராசஸையும் நீங்க இப்ப சொல்லணும். இப்போ Na பிளஸ் வந்துட்டு Na மாறுது, விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரானை நீங்க ஆட் பண்ணாதானே மாறும். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணாதானே இது Na மாறும். அப்ப நீங்க எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா எனர்ஜி அப்சர்வ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்ப அது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ், எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அடுத்தது திரும்ப Na இருந்து அகைன் உங்களுக்கு அது என்னவா போகுது? Ne, அதாவது கேஸ் வந்துட்டு சாலிடா மாறுது. அப்ப இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ் சாலிடா மாறுதுன்னா இதுவும் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான். ஏன்னா கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாலிடா மாறுதுன்னா அந்த கேஸ் மாலிகுல் சாலிடா மாறும் போது விச் மீன்ஸ் நிறைய பாண்ட் ஃபார்ம் ஆகும்.
அப்ப நிறைய பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது தட் ஆல்சோ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். புரியுதுங்களா? ஓகே தானே? ஸோ திஸ் ஒன்.